ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட், நான் உங்கள் பிரகாஷ் பேசணுங்க. இன்றைக்கி ஒரு அருமையான தோப்பை பற்றி பார்க்க போகிறோம்ங்க. நல்ல ஒரு அருமையான லேண்ட் சேலுக்கு வந்திருக்குதுங்க. ஒரு 3.5 ஏக்கருக்கு பக்கமாக தோப்பு வந்திருக்குதுங்க. காப்பு பாருங்கள், நல்லா சொப்பி கிடக்குதுங்க. மர வயசு பார்த்திங்கன்னா ஒரு அளவான வயசுங்க. ஒரு 12-13 வருஷம் அந்த கண்டிஷன் தான் வருங்க. மரம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரிஜினல் நாட்டு மரம்ங்க. நல்ல செம்மண் பூமிங்க. நல்லா ஒரு அருமையான பூமி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தோப்பு எல்லா வசதியோட தோப்பு வந்தால் பதிவில் போட சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான லேண்டு வந்திருக்குதுங்க. காப்பு வருங்க, நல்லா கீழாலேயே காய்ங்க. கீழே இருந்தே தேங்காய் போட்டுக்கலாங்க. அந்த மாதிரி மரத்தினோட வயசு. தண்ணி ஓடிட்டு இருக்குது வருங்க. தண்ணியும் நல்லா வசதிங்க. தண்ணியும் தீராத வசதியோட நல்லா தார் ரோடு பேஸில் வந்துருக்குதுங்க. தோப்புக்கு என்னென்ன தேவையோ எல்லா வசதியும் இருக்குதுங்க. ஒரு சின்ன வீடு மட்டும் எடுத்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு அருமையான தோப்பாயிருங்க. நான் அப்படியே உங்களுக்கு தோப்பை ஃபுல்லாக காட்டிட்டு அங்கே ரோடுக்கு போகிறேங்க, மெயின் ரோடுக்கு போகிறேங்க. தனி கிணறு, தனி சர்வீஸ் வசதிங்க. கூட்டுங்கிறது இல்லைங்க, எல்லாம் தனியாகவே செப்பரேட்டாக வந்துடுதுங்க. இலவச சர்வீஸ் தானுங்க. கிணறு, போரு எல்லா வசதியும் இருக்குதுங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துக்கு பக்கமாங்க. பல்லடத்துலேருந்து நீங்கள் உடுமலைப்பேட்டை வர்ற வழியில் வந்தாலும் இந்த தோப்புக்கு வரலாங்க. அதே மாதிரி பல்லடத்துலேருந்து தாராபுரம் வர்ற பைபாஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா குண்டடத்துலேருந்துமே இந்த தோப்புக்கு வரலாமுங்க. 2 வழி இருக்குதுங்க. பக்கத்தால் சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க. எல்லாருமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இந்த இடம் இப்போ தான் ஒரு 25 தென்னை அங்கன்னு நெட்டிக்கிறாங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தென்னை மரம் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 250 மரம் வருங்க. இதான் கிணறுங்க. தோப்பு அதுங்க, நல்லா அருமையான தோப்புங்க. சுற்றியுமே ஏரியா பார்த்தீங்கன்னாலும் அருமையாக இருக்குங்க. இதே ரோடு பேஸுங்க. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ரோடு பேஸும் நல்லா ஃபுல்லாக இருக்குதுங்க. இது எல்லாமே ரோடு பேஸ் தானுங்க. பக்கத்தால் பாருங்க, எல்லாம் மல்பரி போட்டு பூராமே தோப்பு தானுங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தோப்பு ஏரியா தானுங்க. இந்த 3.5 ஏக்கர் தோப்பு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வரதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பல்லடத்துலேருந்து இந்த தோப்பு பக்கமாக வருங்க. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 90 95 47 14 10ங்க. நன்றி, வணக்கம்ங்க. கடைசியாக நான் கிணத்தையும் காட்டுறேங்க. தண்ணி வேறுங்க, மேலாலேயே இருக்குதுங்க. கிணத்துல தண்ணி ஓடிட்டு இருக்குதுங்க. இப்போ என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்ங்க.